இன்றைய நாளில் ஒரு அரசியல் கதாபாத்திரத்தின் படிப்பினைகள் நிறைந்த வரலாற்று பக்கங்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். அதற்கு நாம் சற்று பின்னோக்கி 1977 நோக்கி பயணிப்போம். 1977 நடைபெற்ற அரசியல் மாற்றத்தோடு தான் அந்த அரசியல் கதாபாத்திரமான காமினி லொக்குகே சம்பந்தப்பட்ட முக்கிய சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1977 ஜூன் 5ஆம் தேதி JR ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை பெற்றார். அந்த நேரத்தில் JR திட்டமிட்டது தான் நீண்ட காலத்திற்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆட்சி பெற வாய்ப்பு இல்லாமல் தனது கட்சியின் ஆட்சி நிலையை நிலைநாட்டுவதாகும். இதை அவர் பல வழிகளில் செய்தார். ஒரு முக்கியமான வழி எதிர்க்கட்சிகளை முற்றிலும் அழிப்பதாக இருந்தது. இந்த அடிப்படையில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் பிரஜா உரிமையை கூட ரத்து செய்தார் மற்றும் அவர் தனது ஆட்சிக்கு பெரிய அச்சுறுத்தலாக தொழிற்சங்க அமைப்புகளை கருதினார். இதற்காக தொழிற்சங்க அமைப்புகளையும் எதிர்மறை கருத்துக்களை கொண்டவர்களையும் அகற்ற JR ஒழித்து கட்டும் படையணி ஒன்றையும் உருவாக்கினார். இந்த படையணி ஒரு அதிகாரம் மிக்க அமைப்பாகவும் இருந்தது. இதனை அவர் உருவாக்கியதில் முக்கிய பங்கு பெற்றவர்கள் இராணுவம் மற்றும் போலீசுக்கு அப்பாற்பட்டு தனித்து செயற்பட்டனர். இப்படையணியை தொழிற்சங்க அமைப்புகளை கட்டுப்படுத்தும் படையாக பயன்படுத்தினார். இந்த படையின் முக்கிய உருவாக்குநர்களில் ஒருவர் அந்த காலத்தில் தேசிய ஊழியர் சங்கத்தின் தலைவரான சிரில் மேத்யூ, மற்றொருவர் தான் காமினி லொக்குகே. அந்த மரணப்படையை தக் அமைப்பு என்று பெயரிட்டிருந்தனர். இவர்கள் செய்த காரியங்கள் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதல் செய்வது, மக்கள் மீது பைக் சங்கிலிகள் கொண்டு தாக்குதல் செய்தல், போராட்டங்களை உடனடியாக அடக்க வன்முறையை பிரயோகித்தல் என்பனவாகும். இவற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு காமினி லொக்குகே சம்பந்தப்பட்டதாக கருதப்படும் சரத்சந்திரா மீது நடந்த தாக்குதல் ஆகும். சரத்சந்திரா JRஐ விமர்சித்தார் மற்றும் தர்மிஷ்ட சமாஜம் என்ற புத்தகத்தை எழுதியவர். இதனால் அவர் மீது கொடூரமான தாக்குதல் நடைபெற்றது. மேலும் காமினி லொக்குகே குழு காத்தம்பிள்ளை புனிதாலயம் அருகே JRக்கு எதிராக பேசும்போது அந்த பகுதியை கட்டுக்குள் கொண்டு வந்து மக்களை வெளியே வர முடியாமல் செய்தனர். இன்னொரு முக்கிய சம்பவம் ஆசியாவின் அன்றைய மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான யாழ் நூலகத்தை தீக்கிரையாக்கியதாகும். காமினி லொக்குகே தலைமையில் வன்முறை நடாத்தப்பட்டு நூலகத்தை தீயிட்டு மக்கள் மீது தாக்குதல் நடாத்தினர். நூலகம் தீயிட்டு பலருக்கு தீவிர சேதங்கள் ஏற்பட்டன. அந்த தீப்பற்றுதல் மற்றும் வன்முறைக்கு அவர் நேரடி பொறுப்பாளராக இருந்தார். 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் உலகப் போரை ஒத்த உள்நாட்டு கொலைகள், கருப்பு ஜூலை மற்றும் தமிழருக்கு எதிரான பெரும் வன்முறைகளில் காமினி லொக்குகே முன்னணி செயற்பாட்டாளராக இருந்தார். JR தனது நியோ லிபரல் திட்டத்தை நாட்டில் அமுல்படுத்த எதிர்ப்பு தெரிவிக்கும் சமூக அமைப்புகளையும் அழித்து அடுத்த தலைமுறையின் முற்போக்கு அரசியலை நசுக்க திட்டமிட்டார். இந்த திட்டத்தில் 1991ஆம் ஆண்டு வரை காமினி லொக்குகே முக்கிய பங்கு வகித்தார். 1988 தொடக்கம் 89 காலங்களில் நாட்டில் நடந்த கொலைகளிலும் பங்கேற்றார். மேலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக செயற்பட்டார். பின்பு மஹிந்தவின் மொட்டுவில் இணைந்த வரலாறும் நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த இரு கட்சிகளும் JR மற்றும் மஹிந்தவின் கட்சிகள் சமூகத்தில் தங்கள் அதிகாரத்தை வலுப்படுத்த வன்முறையையும் துரோகிகளையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த வன்முறைகளை வழிநடத்தியவர்கள் காமினி லொக்குகே போன்றவர்கள்தான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையின் இறுதி காலத்திலும் மக்களின் நன்மதிப்பை இவர்களால் சம்பாதிக்க முடியவில்லை என்பதே நிதர்சனம். இதனை நாம் உணர்ந்து இலங்கையில் அமைதி, சமாதானம் மற்றும் உண்மையான நல்லிணக்கத்தை நிலைநிறுத்த இவர்கள் போன்ற அரசியல்வாதிகள் யார் என்பதை வெளிப்படுத்தி அவர்களது அரசியல் கலாசார பயணத்தை ஒத்த அரசியல் பயணம் செய்பவர்களை ஆரம்ப கட்டத்திலேயே மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற படிப்பினையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே இன்றைய நிழலின் உண்மை முகத்தின் பிரதான நோக்கமாகும்.